நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுபடி ஆகஸ்ட் 26 நம்ம ஆவிக்குரிய தகப்பன் வெஸ்லி ஐயா அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த சூழ்நிலையில கூட அவருடைய மகள் சகோதரி பியூலா பென்ஸ் அவர்கள் ஒரு பெண்கள் கூட்டத்துல கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டாங்க. அது மாத்திரம் இல்ல, பென்சனாவும் கூட இந்த துக்கமான காரியத்துல இந்த இழப்புகளின் மத்தியிலும் கூட அவங்க எங்க சபையில ஒரு ஜெப கூட்டத்துல ஒரு ஐக்கியத்துல கர்த்தருடைய வார்த்தையை சமாதானத்தை குறித்து பேசிட்டு போனாங்க. இந்த விஷயத்துல இருந்து நம்ம என்ன விளங்கி கொள்ள முடியும் அப்படின்னா, நமக்கு எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தாலும் ஏசப்போட அன்பு முக்கியம், அவர் தந்த ஊழியம் முக்கியம் என்று அவருக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் இந்த ரெண்டு தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறத நம்மளால காண முடிந்தது. இதை விட வேற என்ன பாக்கியம் வேணும்ல? இந்த ரெண்டு பிள்ளைகளையும் பெற்ற அவருடைய தாய் தகப்பன் ரெண்டு பேரும் பாக்கியம் செஞ்சவங்களா இருக்கிறாங்க. ஏசப்பாவால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறாங்க. ஒரு தகப்பனை இழக்க கொடுத்துட்டு எவ்வளவு ஒரு மன வைராக்கியமா ஏசப்பாக்குள்ள ஒரு வைராக்கியமா அவரோட ஊழியத்தை செய்ய முடிந்தது. அதற்கான தைரியத்தை ஏசப்பா தான் அந்த இடத்துல கொடுத்தாங்க. அவங்க அவனுக்குள்ள குறிப்பிட்டு காமித்து கொடுத்த ஒரு வார்த்தையை நம்ம கவனிச்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். இந்த சூழ்நிலையில நான் ஊழியம் செய்யறதுதான் ஏசப்பாவுக்கு பிடித்த காரியமா இருக்கு அப்படின்னு அவங்க கலங்கின கண்ணோட சொன்னதை நம்ம எல்லாரும் கவனிச்சிருப்போம். அந்த நேரத்துல எனக்கு ஒரு வசனம் ஆண்டவர் காட்டி கொடுத்தது என்ன அப்படின்னா, ரோமர் 8வது அதிகாரம் 38, 39வது வசனம் இப்படி சொல்லுகிறது: மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்து இருக்கிறேன். ஆமேன். இந்த வார்த்தையின் பிரகாரம் அந்த ரெண்டு தேவ பிள்ளைகளும் எந்த இழப்புகள் வந்தாலும், எவ்வளோ பெரிய இழப்புகள் வந்தாலும், உங்களுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியவே முடியாது ஏசப்பான்னு ஒரு பக்தி வைராக்கியம் கொண்டிருந்தாங்க. அதனாலதான் என்னமோ தெரியல, ஏசப்பா ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை நம்பி அந்த பிள்ளைகளோட கைகள்ல கொடுத்திருக்கிறாங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறாங்க. அவர்களுக்குள் இருந்த அதே பக்தி வைராக்கியம் நமக்குள்ளும் பற்றி எரியும் போது, ஏசப்பாக்குள்ள அன்பா இருக்கும் போது, எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தாலும் சரி ஏசப்பா, பசியோ பட்டினியோ நிர்வாணமோ அவமானமோ நிந்தையோ எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தாலும் உன் மீது இருக்கிற அன்பு ஒரு நாளும் தணிந்து போகாது அப்படின்னு நம்ம பக்தி வைராக்கியம் கொள்ளும் போது நம்பி நிறைய ஆசீர்வாதங்களை ஏசப்பா தருவார். இன்று முதல் ஒரு வைராக்கியம் கொள்ளுவோம். ஆணித்தனமா என்னால அடிச்சு சொல்ல முடியும், ஏசப்பாக்குள்ள பக்தி வைராக்கியமா இருங்க. உங்களை ஏசப்பா பல ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா உங்களை வைத்துக் கொள்வார். God bless you.